புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமான பைனான்சியர் வீட்டில் 3.60 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள். புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலை நகர் சின்னாத்தா பள்ளியின் அருகில் அமைந்துள்ள தனியார் விடுதியின் உரிமையாளர் இரவு ஆட்டோ டிரைவரால் தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் காரைக்கால் தமிழக எல்லை பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.